அட கஜ கஜா, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீ இந்த எனர்ஜி ட்ரிங்க கொஞ்சம் குடிச்சு பாருப்பா. இத குடிச்ச அடுத்த நிமிஷமே உனக்கு புல்லோட பவர் வந்துரும்ப்பா. பத்துல வரான், அவங்கிட்ட இந்த ட்ரிங்க குடிக்க சொல்லலாம். ஓகே, இல்ல அப்படி பண்ணக்கூடாது கஜ கஜா. நீ நேத்து தானே ஒரு கிளாஸ் குடிச்ச. இந்த மாதிரி தினம் தினம் நீ குடிக்க முடியாதுப்பா. இல்ல டாக்டர் ஜட்கா, ப்ளீஸ் என்ன இதை மட்டும் குடிக்க விடுங்க. நேத்து இதை குடிச்சதுக்கு எனக்கு எவ்வளவு சக்தி வந்தது தெரியுமா? மைண்ட் கூட சார்பா வேலை செஞ்சது. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், என்னைக்கும் இதை நான் குடிச்சுக்கிறேன். டாக்டர் ஜட்கா, இதை எனக்கு கொடுக்குறீங்களா? நான் குடிக்கிறேன். எனக்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படுது. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அட, இப்போ உனக்கு எப்படிப்பா தோணுது? நான் ரொம்ப பலசாலி ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதாவது 10 புல்லோட பலம் எனக்கு வந்த மாதிரியே தோணுது. என்னடா இது? கஜ கஜா, எதுக்குப்பா அவன் என்ன இந்த முறை முறைச்சுக்கிட்டு இருக்கான்? கஜ கஜா, உன் கழுத்துல இருக்கிற சிகப்பு மஃப்ளரை பார்த்துதான் அவனுக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ அவன் நிஜமான புல்லா மாறிட்டான். இங்க இருந்து ஓடிடு. வா வா வா, சீக்கிரம் மாமியாரே காப்பாத்து, காப்பாத்துக்க, வாங்க காப்பாத்துக்க, இவங்கிட்ட தானே காப்பாத்துக்க. அட பத்து, என் உடன்பிறா சகோதரா, என்னையா ஆச்சு? நல்லதுக்காக கண்டுபிடிக்கிற எல்லாமே கடைசியில எனக்கு ஆபா வந்து முடியுது. டேய் பத்தலு, எங்கடா போய் தொலைஞ்ச? வீட்டுல இருக்க எல்லா துணியும் நானே தனியா துவைச்சேன். வாடா, தினம் துணியை நான் மட்டும் தான் துவைக்கணுமா என்ன? டேய், நீதான்டா மாடு மாதிரி உழைக்கிறவன், அதனால நீதான் துணியை துவைக்கணும். மீறி ஏதாவது பேசுற எனக்கு கோபம் வரும். டேய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இவ்வளவு கோபமா வர? மாடு மாதிரி உதாரணத்துக்கு தானே சொன்ன, அதே மாதிரி முட்டானே. வேணாடா, சாரிடா, சாரி சொன்னாலும் முட்டானே. டேய் தருதல, இனிமே எல்லா துணியும் நானே துவைச்சுக்கிறேன். நான் என்ன விட்டுறா? வேணாடா அம்மா. எனக்கு ஒரு விஷயத்த சொல்றா. எதுக்காக நான் என்ன இப்படி முட்டி தள்ளுற? நீ என் நண்பேண்டா, ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு அப்படி என்னடா கோவம்? ஆஹா, மறுபடியும் முட்டிட்டான். ஆஹா, புசணிக்கா மட்டைய போறான். இந்த மோட்டுவோ பத்துலுவோ நம்ம 2 பேரையும் மேல் லோகத்துக்கு அனுப்பிடுவாங்க போல இருக்கு. கஜா கஜா, மோட்டோ உனக்கு என்னப்பா ஆச்சு? எங்க இருந்து இங்க வந்து விழுந்துகிட்டு இருக்க? டேய் பல்ராமே, எனக்கு ஒரு விஷயத்த சொல்றா. பத்துல என்ன ஓட விரட்டி அடிக்கிறான்டா. அவனுக்கு என்னடா ஆச்சு? எதுக்காக இப்படி பண்றான்? எனக்கு புரியல. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நான் கண்டுபிடிச்ச எனர்ஜி ட்ரிங்க சாப்பிட்டுட்டு அவன் அந்த மாதிரி மாறிட்டான். சிகப்பு கலரை எப்ப பாக்குறானோ அவனுக்கு கோவம் வந்து பயங்கரமான புல்லா மாறிடுவான். சரி, பேச நேரம் இல்ல, அவனை முதல்ல சரி பண்ணலாம் வாங்க. ஜான் நாகப்புறம் டான், ஜான் ஆயிட்டான் டான். தமிழ மாதிரி இருந்துட்டு பஞ்சாடா பேசுற. அந்த இன்ஸ்பெக்டர் சிங்கம் வர வரைக்கும் உன்னை இந்த இடத்துல இருந்து நகர விட மாட்டேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அவர் சொன்ன பஞ்ச் டயலாக் சூப்பரா இருந்ததுல. ஏதாவது பேசுன உன் வாயை கிழிச்சிடுவேன். ஏய் மோட்டு, என்னைய எதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? போ, இந்த உலகத்துல நிறைய திருடங்க இருக்காங்க. போய் அவங்க எல்லாரையும் புடிச்சு கொடு. அப்படியா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா சிகப்பு கலர் சட்டை போட்டு பத்தலுக்கு முன்னாடி போய் நின்னு இந்த சட்டை எப்படி இருக்குன்னு கேளு. அவன் ஒண்ணும் பண்ணலன்னா நான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். உன் வழிக்கும் நான் வர மாட்டேன். இது சத்தியம். அப்படியா? சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. எங்க அப்பா மேல சத்தியம். ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். இந்த டானோட இன்னொரு பேரு டேஞ்சர். டேஞ்சர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். பத்தலு, இதோ நான் வந்துட்டே இருக்கேன்.
செஞ்ச குற்றத்துக்கு தண்டனையை வாங்க அவனே போய்கிட்டு இருக்கான் மண்டப்ப. ஏய் வட 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 தோழா. வந்துட்டேன் தோழா. இந்த ரெட் கலர் சட்டையை பார்த்தா உனக்கு என்ன தோணுது சொல்லு. அப்பா. ஓ. பத்துலு உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆகல. ஆனா உனக்கு தான் ஏகப்பட்டது ஆக போகுதுடா டே குள்ளா. ஏய் பங்கேண்டா கும்புக்காரன், உங்களை தூக்கி போட்டு மிதிக்க போறேன். அச்சச்சோ, என்னால முடியாது. ஜானாக போறான். இப்படி புரட்டி அடிச்சீங்கன்னா நான் எப்படி அவன் டான் முடிக்கப்பா. ஏய் ஓடுங்கண்ணா ஓடுங்கண்ணா, உங்களை தூக்கி போட்டு மிதிக்க போறேனா. பத்துலு இப்ப புல்லா மாறிட்டா. இது எப்படி நடந்துச்சு? ரொம்ப விசித்திரமா இருக்கே. ரெட் கலர் சட்டையை போட சொல்லி மோட்டோ நம்மள வசமா மாட்டி விட்டுட்டான். பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்க பஞ்ச் டயலாக் பிரமாதமா இருக்கு. பஞ்ச பத்தி பேசாத, ஏற்கனவே நிறைய பஞ்ச் வாங்கியாச்சு. ஆன் யுவர் மார்க்ஸ், நம்ம கீழே போகணும். இங்க என்ன நடக்குது? அம்மா, நீ மேல போய் எந்த பேங்க் கொள்ளடிக்க போன சொல்லு. சிங்கம் சார், பத்துலு என்ன புரட்டி எடுத்துட்டா. அவன் ஒரு புல்லா மாறிட்டா. ரெட் கலரை பார்த்தாலே அவனுக்கு கொம்பு முளைச்சிடுது. நீ என்ன உளற ஜான்? இவன் சொன்னது உண்மைதான் சார். நான் கண்டுபிடிச்ச புல் பவர் எனர்ஜி ட்ரிங்கை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டான். அவனை பிடிக்கிறதுக்காக எங்க கூட சேர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார் ப்ளீஸ். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்கன்னு நினைக்கிறேன். அதோ அங்க பாருங்க, பத்துல வந்துகிட்டு இருக்கான். நான் இப்பவே அவங்கிட்ட சிவப்பு கலர் துணியை காட்டுறேன். என்னோட பேரு இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்புனதே இல்ல. இம்பாசிபிள். ஏய் பத்துலு, இங்க பாரு. என் கையில என்ன இருக்குது பாரு. இந்தா. அத பாவீங்களா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? பத்துல இங்க இருந்து போயிட்டு நினைக்கிறேன். நாங்க இல்ல, அங்க பாரு. ஏய் மோட்டு, இந்த தடவை பத்துலு என்ன திடீர்னு வந்து தாக்கிட்டான். ஆனா இன்னொரு முறை அவன் என் முன்னாடி வந்தான்னு வச்சுக்க, நான் அவனை அடிக்கிற அடியில அவன் இருந்த இடம் தெரியாம தடம் தெரியாம போயிடுவான். ஜாக்கிரதை. அவன் தெரியாம வாழ்நாள் முழுக்க மறக்க. மேல மேல சொல்லு. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல போறேன்? நீ என்ன ஒரேடியா மேல அனுப்பி வச்சிருவேன். அதுக்கு நான் உயிரோட இருக்கணும். இல்ல என்ன எதுவும் பண்ணிடாத. ஐயோப்பா, என்ன விட்டுடு பத்துலு. ஏப்பா டேய் பூசணிக்கா மண்டையா, பத்துலு எப்படிடா சரி பண்றது? நான் கொடுத்த எனர்ஜி ட்ரிங்கோட பவர் எப்போ காலி ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் சரியாயிடுவான்ப்பா. அப்படி இல்லைன்னா பத்துல விட பலசாலியான ஆளை கண்டுபிடிச்சு அவனை விட்டு அடின்னு அடிச்சா அதுக்கப்புறம் அவனோட பவர் குறைஞ்சு போயிடும். எப்படி? கஜ அங்க பாருங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த புல் இருக்குது. என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது, காதை கொடுங்க. பத்துலு என்னுடைய நண்பா, என்ன மன்னிச்சிடுறா. உன்னை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாத்த தவிர வேற வழி தெரியல. இங்க பாரு நண்பா, நம்மளுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுக்கு ஒரு குறுப்பே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்க பாரு, அவனுங்க எல்லாருமே அந்த மரத்துக்கு பின்னாலதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அட்டாக் பண்ணலாம்.
டேய் பூசணிக்கா மண்டையா, நம்ம ஐடியா ஃபிளாப் ஆகி போச்சு. ஒருத்தர் இல்ல, இப்ப 2 பேர் நம்மள துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். என்ன பண்றது? சீக்கிரம் ஏதாவது ஐடியா பண்ணு. நான் கொடுத்த அந்த எனர்ஜி ட்ரிங்கோட பவர் குறையிற வரைக்கும் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கணும்ப்பா. அது 1 மணி நேரத்துல சரியாகலாம், இல்ல 1 மாசம் அப்படி இல்லைன்னா 1 வருஷம் கூட ஆகும்பா. என்னது 1 வருஷமா?